Hello, my dears. Today we are going to see another inspiring poem, Still I Rise, written by Maya Angelou. Maya Angelou is an American poet, and in this poem she addresses her oppressors. Oppressorsனா அவங்கள டாமினேட் பண்ணுறவங்கள அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. And the theme of the poem is injustice, color discrimination and slavery. அவங்க வந்து ஒரு அமெரிக்கன் போயட். அங்கே பிளாக் பீப்புளில் எப்படி வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி டீல் பண்ணுறாங்க அண்ட் கலர் டிஸ்கிரிமினேஷன், இன்ஜஸ்டிஸ், அதை பற்றியெல்லாம் வந்து இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் போயம் ஹேஸ் 9 stanzas. ஓகேங்களா, இந்த போயமில் 9 stanzas இருக்குது. அண்ட் த்ரூ அவுட் தி போயம் மாயா ஆஞ்சலியோ ஹேஸ் ஷோன் ஹவு அமெரிக்கன் ஒயிட் பீப்புள் ஹேஸ் டாமினேட் பிளாக் பீப்புள். பிளாக் பீப்புளை எப்படி வந்து ஒயிட் பீப்புள் டாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த போயம் ஃபுல்லுமே வந்து அவங்க மாயா ஆஞ்சலியோ யூங்கிற வேர்டை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. யூங்கிற வேர்டை அவங்க எதுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்ரெஸரை மீன் பண்ணுறதுக்காக ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்ரெஸர்ஸ் யார்? ஒயிட் பீப்புளுங்க. சரிங்களா, அவங்க தானே பிளாக் பீப்புள் அப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒயிட் பீப்புள் ஆர் அப்ரெஸர்ஸ். அந்த ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புளோட ஹிஸ்ட்ரிஸ்லேயே வந்து நிறையா லைஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒயிட் பீப்புள் ஆல்வேஸ் வாண்ட் பிளாக் பீப்புள் டு பி இன் டர்ட், ஒரு வேஸ்ட்டு மாதிரி, ஒரு குப்பை மாதிரி அவங்க இருக்கணும்னு தான் நினச்சிருக்காங்க. பட் மாயா ஆஞ்சலியோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ வில் ரைஸ் லைக் டஸ்ட். நீ எப்படி ட்ரீட் பண்ணாலுமே நான் வந்து ரைஸ் ஆகிட்டே தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து இவங்களோட சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் வந்து ஒயிட் பீப்புளை அப்செட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷி வாக்ஸ் லைக் எ ஓனர் ஆஃப் அ ஆயில் வெல் வச்சுருக்க ஓனர் வந்து எப்படி ஒரு ப்ரைடாக இருப்பாரோ அந்த மாதிரி நான் ப்ரைடாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஆஞ்சலியோ சொல்கிறாங்க. மாயா ஆஞ்சலியோவை பிளாக் பீப்புள் உடஞ்சி போய் பவுட் ஹெட்னு என்னது, தலை குனிஞ்சுக்கிட்டு, லோயர்டு ஐஸ் மீன்ஸ் கீழே பார்த்துக்கிட்டே நடப்போம்ல, ரொம்ப ஒரு மாதிரி ஷேமாக ஃபீல் பண்ணால் அந்த மாதிரி வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் மாயா ஆஞ்சலியோவோட ப்ரைட் வந்து அவங்கள எப்போ பார்த்தாலும் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு சக்சீட் விமன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் லாஃபிங் லைக் ஷீ இஸ் தி ஓனர் ஆஃப் கோல்ட் மைன்ஸ் வச்சுருக்க ஓனர்ஸ் எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களோட ப்ரைடு வந்து அந்த ஒயிட் பீப்புளை ஹர்ட் பண்ணிட்டே இருக்குது. அவங்க ஒவ்வொரு டைமும் வந்து சக்சீட் ஆகிட்டே இருக்காங்க. அண்ட் அவங்க எப்படியெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து ஒரு டர்ட் மாதிரி வச்சுருந்தாலுமே எகைன் வந்து அவங்க ரைஸ் ஆகி ஏர் மாதிரி வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா அவங்க வந்து ஸ்லேவரியை ஒரு ஹிஸ்ட்ரியோட ஷேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லேவரிங்கிறது அந்த கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரியோட ஒரு ஷேமான திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷீ கம்பேர்ட் ஹர்செல்ஃப் அஸ் எ பிளாக் ஓஷன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த ஓஷனில் வந்து அந்த டைடெல்லாம் வந்து வரும் போகும், அந்த மாதிரி அது உள்ள நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அந்த ஓஷன் வந்து அதோட டியூட்டி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். சிமிலர்லி இவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வந்தாலும் she will bear everything and she will rise like air again and again, she will do her best அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபியரான திங்ஸ், அதாவது ஃபியர்னு பயப்படுறேன், நிறையா பயந்த விஷயங்கள், நிறையா கஷ்டப்பட்ட விஷயங்கள், நிறையா நைட்டு கொடுமைகள் அதெல்லாம் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸோட ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து பிளாக் பீப்புளோட ஒரு லீடர் மாதிரி முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இவங்க வந்து என்ன நடந்தாலும் வந்து நான் ரைஸ் ஆகிட்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இவங்க தான் வந்து அந்த ஸ்லேவ் பீப்புளுக்கான ஒரு ட்ரீம் அண்ட் ஹோப். இவங்க தான் வந்து பிளாக் பீப்புளோட ஹோப். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் சாய்ஸ், ஐ வில் ரைஸ் எகைன் அண்ட் எகைன் டு சேஃப்கார்ட் மை பிளாக் பீப்புள், மை பிளாக் ரேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த போயம் ஃபுல்லுமே அவங்க பிளாக் பீப்புள் எப்படியெல்லாம் சஃபர் ஆகியிருக்காங்க
அதனால் அவங்க என்னெல்லாம் வந்து ஒயிட் பீப்புள் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த ஒயிட் பீப்புள்ஸ் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க யாராவது மேலே வந்தாங்கன்னா அவங்கள எப்படியாவது அப்ரெஸ் பண்ணி உட்கார வைக்கணும்பாங்க. அண்டு மாயா ஆஞ்சலியோ அதெல்லாம் தாண்டி ஒரு விமனை அச்சீவ் பண்ணியிருக்காங்க, சக்சீட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த போயம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னால் கீழே கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போயம் வேணுனாலும் கேளுங்க. ஐ ட்ரை டு அப்லோட் தி next summary within 1 day.